ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். அனைவருக்கும் வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் சார்பாக பாக்யம் டிவி சேனலுக்காக ஆலயாற்றுப்படை மூலமாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. ஆலய ஆற்றுப்படை ஆலயங்களுக்கு சென்று அதில் பெற்ற நல்ல அனுபவங்களை உங்களுக்கு சொல்லி அதன் மூலம் உங்களை போன்றவர்கள் அந்த ஆலயங்களுக்கு செல்ல ஒரு தூண்டுதலாக இருப்பது, இதுதான் ஆலய ஆற்றுப்படை. அந்த வகையில் பல்வேறு கோயில்களை பற்றிய தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து வந்திருக்கிறேன். சமீபத்தில் திடீர்னு பேப்பரில் ஒரு செய்தி படித்தேன். சிவன்மலை ஆண்டவர் கோயிலில் கடல் நீரை வைத்து வழிபாடு செய்ய உத்தரவு அப்படின்னு ஒரு செய்தி படித்தேன். இது ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்ட காலங்களில் மாறி மாறி இந்த ஒரு சிவன்மலை ஆண்டவர் என்ன வித்தியாசம்னா, உத்தரவு பெட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த உத்தரவு பெட்டியில் வைத்து அது வருது அதுன்னு சொன்ன உடனே இந்த சிவன்மலை போகணும்னு சொல்லிட்டு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை பற்றி பார்க்கும் பொழுது இந்த முறை சிவன்மலைக்கு செல்ல வேண்டும் என்று சிவன்மலைக்கு சென்றோம். இந்த சிவன்மலைங்கிறது காங்கேயத்துக்கு அருகில், காங்கேயம் டு திருப்பூர் சாலையில் சிவன்மலை அமைந்துள்ளது. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து செல்லணும்னா பல்லடம், காங்கேயம், காங்கேயத்திலிருந்து திருப்பூர் திரும்பினீங்கனாக்கா சிவன்மலை செல்லலாம். திருப்பூர்லேருந்து காங்கேயம் வழியிலேருந்து வரலாம். அதே போல் ஈரோடு வரணும்னா சென்னிமலை வந்து அங்கேருந்து விசாரித்து கொண்டு வரலாம். அது பாதையெல்லாம் நல்ல ரோடு, சாலை வசதிகள் இருக்கின்றன. சிவன்மலை ஆண்டவர்ன்னு சொல்கிறாங்க. இன்னொரு எனக்கு ஒரு பெரிய அந்த சிவன் கோயில் போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட 496, 409, 500க்கு ஒரு 2 குறைவான படி அமைந்திருக்கிறது. படியேறி செல்ல வழியில் மண்டபங்கள் இருந்து தங்கி இளைப்பாறி வருவதற்கு, வாகனங்களில் செல்வதற்கு நல்ல தார் சாலை இருக்கிறது. அதே போல் பக்தர்கள் மலையேறி செல்வதற்கு பஸ் வசதியும் இருக்குது. சரி, சிவன்மலைன்ன உடனே சிவபெருமான் எங்கே, சிவன் தானே இங்கே முருகன் இருக்கிறாரே அப்படின்னு நாங்கள் போய் கேட்டப்போ தான் சொன்னாங்க, அது சித்தர், சிவவாக்கிய சித்தர் முருகப்பெருமானை வழிபட்டு அவர் கட்டிய கோயில் தான் இந்த கோயில். அவருடைய இதனால கட்டினதுனால அதை சிவமலை என்று பெயர் வந்திருக்குது. அதான் சிவமலைங்கிற சிவன்மலையின் என்று ஆயிருக்கிறது. இந்த சிவன்மலை ஏறி நாங்கள் வாகனத்தில் தான் போனோம். போய் வண்டியில் நிறுத்திட்டு ஒரு சின்ன ஒரு படி ஏற வேண்டியிருக்கு. அற்புதமாக இருந்தது. அதை ஏறி விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு மேலே நாங்கள் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு போனோம். நாங்கள் அப்போ எங்களுக்கு போனோடனே முருகனை பார்த்த உடனே எனக்கு என்ன வந்துச்சுன்னா, சிவன்மலை ஆண்டவரை பார்த்தபோது எங்கடா அது சிவன் முருகப்பெருமான் இருக்காரு, பக்கத்தில் ஒரே ஒரு அம்பாள் தானே இருக்குன்னு கேட்டப்போ தான் சொன்னாங்க, அங்கே ஆண்டவரும் சிவன்மலை ஆண்டவர், அதாவது முருகப்பெருமான் வள்ளியும் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. மூலவராக சண்முகரும் வள்ளியும் மட்டும் இருந்தாங்க. நார்மலாக முருகப்பெருமான் கோயில்களில் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோடு இருப்பாங்க. இங்கே ஒரு மாற்றமாக இருந்தது. அப்போ தான் சொன்னாங்க, இது வள்ளியை கவர்ந்து மனமுடித்த தலம் என்றனால அங்கே வள்ளி மட்டும் இருக்காங்கன்ட்டு. அதே உற்சவராக பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானுடன் சிங்கார வேலராக சண்முகர் காட்சி தருகிறார். அது அற்புதமான திருக்கோலம். அந்த அற்புதமான திருக்கோலம் அந்த உற்சவர் இது ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த சிவன்மலை முருகன் கோயிலில் இன்னொரு எனக்கு ஒரு முக்கியமான விடயம் சொன்னாங்க. அஷ்டதுர்க்கைனா 8 துர்க்கை அந்த மலையை சுற்றி அமைந்திருக்கிறது என்று சொன்னாங்க. அது ஒரு ரொம்ப விசேஷமான அம்சம். சிவன்மலை ஆண்டவரை தரிசிக்கும் போது அந்த அஷ்டதிக்கு துர்க்கையரையும் தரிசனம் செய்ய மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அவர்களுடைய அருளாசியும் கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னாங்க. ஒரு ரொம்ப விசேஷமாக அமைந்தது. மலையை சுற்றி 8 பக்கம் துர்க்கை 8 திசையிலும் துர்க்கை. அது மலையில் நம்ம போய் முருகனை தரிசிக்கிறோங்கிறப்ப அந்த 8 துர்க்கையும் தரிசனம் செய்கிற மாதிரி தான் ஒரு அர்த்தம் அது. அப்போ அந்த பலனை நமக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியாகவும் அமைந்தது. அப்புறம் இந்த வெளியில் இந்த நான் உத்தரவு பெட்டியை பற்றி சொன்னேன். அது என்ன, அதில் நான் உத்தரவு பெட்டின்னொன்னா அந்த குருக்கள் மற்ற இவங்க போட்டு எடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. அது என்ன அந்த உத்தரவு பெட்டியில் வைக்க வேண்டும் என்பதை அவர் அந்த சிவன்மலை ஆண்டவர் தான் தீர்மானிக்கிறார். அதுவும் பக்தர்கள் மூலமாக. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பக்தர்கள் கனவுல அந்த கொடிமரமும் உத்தரவு பெட்டியும் அவங்க ஏதோ ஒரு பொருளை கொண்டு வைக்கணும்னு அந்த உத்தரவு வந்தால் அவங்க
நம்ம கோவில் நிர்வாகம், சிவன்மலை கோவில் நிர்வாகத்திட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே அதற்குரிய பொருள்களை அவங்க வாங்கிட்டு வரணும். அவங்க வாங்கிட்டு வரணுன்னே இந்த பொருளை வந்து உத்தரவு பெட்டியில் வைக்கலாமான்னு சொல்லி இறைவனிடம் பூ போட்டு கேட்குறாங்க. ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பெட்டியில் ஏற்றுறாங்க. அந்த துவஜஸ்தம்பம் கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே அந்த பெட்டி இருக்குது, உத்தரவு பெட்டி. ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியாக அமைந்தது அது. ஆனால் அதில் என்னென்னா, இப்போ அந்த கடல் நீர் வைத்திருந்தாங்க. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு வியாக்கியானமும் கொடுக்குறாங்க. கடல் நீர் வைத்திருக்கும் போது கடல் பொங்கி, அதாவது இயற்கை சீற்றங்கள் அதிகமாக கடல் வழியாக, இப்போ நல்ல மழை பெய்ந்தது, 2 புயலே வந்தது. அது வந்து அதிர்ஷ்டவசமாக பெரிய ஆபத்து இல்லாமல் சென்னையை தப்பிச்சிருச்சு. இருந்தாலும் இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வந்த பல விடயங்கள், குறிப்பால் சில சமிக்கைகளாக பல விடயங்களை உணர்த்துவதாக அமைந்துள்ளதை கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த நீரை வைத்து வழிபட்ட போது உத்தரவு கொடுத்தப்ப சுனாமி வந்தது என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி தங்க காசுகள் வைக்க வேண்டும் என்று பக்தர்கள் கனவு வந்து அதை வைத்த போது தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்தது என்று சொல்கிறார்கள். அது ஒரு எச்சரிக்கை. அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு இந்த உத்தரவு பெட்டி என்ற ஒன்று சிவன்மலை ஆண்டவர். ஆக்சுவலாக சிவன்மலை ஆண்டவர் அவர் வந்து சுப்பிரமணியன் கூட நம்ம சொல்லலை, சிவன்மலை ஆண்டவர் சிவன்மலை ஆண்டவர்னா அதை எல்லாரும் சொல்கிறாங்க. சிவவாக்கிய சித்தர் அது வைத்த பிரதிஷ்டை செய்த கோயில் என்பதனால அது சிவன்மலை என்றாக இருக்கிறது. ஆனால் சிவன்மலை ஆண்டவர் என்று எல்லோரும் வழிபடுகிறார்கள். நல்ல படியேறி அற்புதமான தரிசனம் பண்ணலாம். எல்லோரும் அவசியம் சென்று சிவன்மலை சண்முகரை தரிசித்து வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம்.